போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த் மோட சூஸ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோக்கு கிடைச்ச அந்த ஸ்ட்ரென்த் மோடுடைய டியூரேஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்டாமினாவை பொறுத்துதான் இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த் மோட பயன்படுத்தி அவனோட கைய வந்துட்டு மறைய வைக்கிறான். ஆனா அது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இல்ல. இன்னும் எனக்கு பிராக்டிஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவனுடைய சிஸ்டத்தை பாக்குறான். அதுல இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு கரண்டா மிலிட்டரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவல் 2ல இருக்கான். இப்போதைக்கு அவனுடைய பிசிக்கல் ஸ்டாமினா 20% இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆப்போனன்ட்டுடைய வீக் ஸ்பாட்டை இவனால டிடெக்ட் பண்ண முடியும். அதோட சேர்த்து எனிமி அட்டாக் பண்ண வரும்போது அந்த டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணி அதை வந்துட்டு டாச் பண்ண முடியும். உடனே இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு என்னால இப்போ சோல் அப்சர்வ் பண்ண முடியாது. என்னோட கரண்ட் ஸ்கில்லை ட்ரெயின் பண்ணி அது மேக்ஸிமம் லிமிட்டுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம இப்ப என்கிட்ட இன்னொரு ட்ரங்க் கார்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஒரு காட்டுக்குள்ள போறான். அங்க அந்த கேமோ பிளாக்ங்கிற ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பாடியை இன்விசிபிள் ஆக்குறான். ஒரு கட்டத்துல அவனோட மொத்த பாடியுமே இன்விசிபிள் ஆக்கிட்டான். யாங், நான் ரெடி ஆயிட்டேன். உண்மையான ட்ரஷ் யாருன்னு ஸ்டேஜ்ல உனக்கு நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த நாளும் வந்துச்சு. அங்க இருக்க நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா இந்த பப்ளிக் மேட்சா பார்க்க போறான். அந்த லிங்க் கண்டிப்பா தோத்துருவோம். வெறும் 0.62 விட்டாலிட்டி பவர் வச்சுட்டேன். இந்த ஸ்கூலுடைய டாப் பெர்ஃபார்மர் யாங்க டிஃபீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறான் போல. உடனே ஜின் வந்துட்டு நான் பாஸ்ட் 2 days அவனை பார்க்கவே இல்லை, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு பயப்படான். உடனே லியோ வந்துட்டு பிரதர் யாங், நீங்க சொன்ன மாதிரி நிறைய ட்ராப்ப ஸ்டேஜ்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் கண்டிப்பா சொல்றேன் அவன் இன்னைக்கு வீட்டுக்கு திரும்ப போக மாட்டான். இதை கேட்டு யாங் வந்துட்டு மாசா ஸ்டேஜ் ஏற என்ன அந்த ட்ராஷ் இன்னும் பார்க்க முடியல, ஒருவேளை பயந்து டிராப் அவுட் பண்ணிட்டு ஓடிட்டானோ. உடனே டீச்சர் வந்துட்டு பாவம் அவன் ஸ்கூல்ல விட்டு போக தான் போறான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு மாசா என்ட்ரி கொடுக்குறான். ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த நோட் பண்றான். அந்த எட்ஜில் இருக்க ஃப்ளோர் போர்ட் அதோட கலர் இன்னமும் சரிப்படல, ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்க எதிர்க்க இருந்த யாங்கும் ஒரு வழியா வந்துட்டு போலாம், எங்க பயந்து ஓடிட்டியோன்னு நினைச்சேன். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ பிராக்டிஸ் பண்ணிட்டியா, எப்படி நீல் டவுன் போட்டு அப்பாலஜிஸ் கேட்கணும்னு. இதை கேட்டு அவனும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு அவன் அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோவால தான் ஆப்போனன்டோடைய அட்டாக்கை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமே, ரொம்ப ஈஸியாவே அதை டாச் பண்றான். இதை பார்த்து அந்த யாங் வந்துட்டு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நீ டாச் பண்றன்னு நானும் பாக்குறான். வெளியில இருக்க லியோவும் அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். உடனே யாங்கும் கண்டினியூஸா அவன் மேல ஸ்ட்ரைக் பண்ண ஹீரோ வந்துட்டு தெரியாம அந்த ஃப்ளோருடைய எட்ஜில் காலை வச்சிடறான். அது அவனுடைய காலை ஸ்லிப் பண்ணி விட இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு பஞ்சை அவனை நோக்கி லான்ச் பண்றான். அந்த பஞ்சை வாங்கின நம்ம ஹீரோவும் ஸ்மைல் பண்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்துட்டு நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள புகுந்து வெளியில வருது. ஆக்சுவலா இது வந்துட்டு அந்த கேமோஃபிளாகுடைய இன்னொரு ஸ்கில்னு நினைக்கிறேன். இதை பார்த்த மத்தவங்களும் இது என்ன மாதிரியான எபிலிட்டி அப்படின்னு ஷாக் ஆக உடனே ஜின் வந்துட்டு லின் கிட்ட நிறைய ட்ரம்ப் கார்டு இருக்கு போல அப்படின்னு ஸ்மைல் பண்றான். இதை பார்த்து யாங் வந்துட்டு கோவப்பட்டேன், இந்த சீப்பான ட்ரிக்கை வச்சு என்ன வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறியான்னு கேட்க அடுத்த நிமிஷமே யாங்குடைய முதுகுல இன்னொரு அட்டாக் விழுது. பதிலுக்கு அவன் வந்துட்டு நான் இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் லியோ கிட்ட சிக்னல் காட்டுறான். அடுத்த நிமிஷமே அந்த ஸ்டேஜை சுத்தி நெருப்பு வருது. இப்ப எப்படி நீ எஸ்கேப் ஆகுறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல இதை பார்த்த டீச்சர் வந்துட்டு இந்த மேட்சை உடனே ஸ்டாப் பண்ணுங்க, இது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனதுன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் தெனாவிட்டான், இங்க நான் தான் ரூலே, நான் சொல்றதுதான் சட்டம். அப்படிங்கிறப்போ ஹீரோ அங்க ஓடுறத பார்த்துட்டு உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஆக்சுவலா அவன் நம்ம ஹீரோ கிட்ட டிஃபீட் ஆயிடுறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நான் எப்படி உன்ன மாதிரி ஒரு ட்ராஷ் கிட்ட தோத்தேன். அப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் கிட்ட இருக்க கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கான். இதே நேரத்துல அவனும் மயங்கி கீழே விழுந்துற. இதை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லிங் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட இதை பார்த்து லியோ வந்துட்டு யாங் தோத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஆக்சுவலா யாங்குடைய ஃபாதர் தான் இந்த அகாடமியோட டைரக்டர். இதை பார்த்துட்டு இருந்த அவரும் எல்லாரும் ட்ராஷ்னு சொல்றவங்க கிட்ட என் பையன் தோத்துறானோ. உடனே பக்கத்துல இருக்க டீன் வந்துட்டு ஆக்சுவலா இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நான் தான் அந்த பையனை மானிட்டர் பண்ணாம விட்டுட்டேன். அவன் யூஸ் பண்ண அந்த மெத்தட் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது இல்ல. அது மட்டும் இல்லாம ஏதோ பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அவன் எந்த மெத்தடை யூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு பிசிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கு, அது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனா நான் கொடுக்குறேன். பதிலுக்கு அந்த டைரக்டரும் இன்கேஸ் அவன் ஸ்கூலுடைய ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருந்தானா அதுக்கான பிரைஸ் அவன் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, என் பையன் கூட பிரச்சனை பண்ணிருக்க கூடாது. இதே நேரத்துல கேப்டன் சென் வந்துட்டு உனக்கு கிரிமிட்டோரிங்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்திருக்கேன், அந்த இடத்துல ஹையர் பீஸ்டுடைய பாடியை ஹேண்டில் பண்றாங்க. இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு அப்ப கண்டிப்பா ஹையர் பேக்கேஜ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னால நிறைய சொல்ல அப்சர்வ் பண்ண முடியும். இன்னும் ஷிஃப்ட்டுக்கு போக டைம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவனுடைய சிஸ்டரை பார்க்க போறான். அங்க இருக்க மெடிக்கல் பார்ட்ல அவங்கள பார்த்துட்டு அவனோட சின்ன வயசுல என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சு பாக்குறான். இவனோட விட்டாலிட்டி பவர் கம்மியா இருந்ததுனால எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணிருப்பாங்க. என்னுடைய அப்பா சொன்னாரு உனக்கெல்லாம் ஃபியூச்சரே இருக்காதாமே அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு வந்து அவனுடைய சிஸ்டரும் என்னோட பிரதரை புள்ளி பண்றீங்களான்னு எல்லாரையும் ஓட விட்டுருப்பான். உடனே
உடனே அவன் தம்பிக்கிட்ட ஒரு லாலிபாப் கொடுத்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காத, நீ எப்பவுமே பெஸ்ட் தான் சொல்லியிருப்பான். உடனே ஹீரோவும் கரண்ட்ல அந்த மெடிக்கல் கார்டு மேல கைய வச்சுட்டு, நீ எப்பவுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன், இது எனக்கான டைம், உன்னை கண்டிப்பா நான் கியூர் பண்ணுவேன். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த டாக்டரும், லின் உன் கூட கொஞ்சம் பேசணும், உனக்கு நல்லாவே தெரியும் உன்னுடைய சிஸ்டர் இந்த நிலைமைக்கு வந்த காரணம் பொல்யூட்டான ஃபுட்டை அவ இன்டேக் பண்ணிருக்கான். இப்போதைக்கு அவளுக்கு தேவைப்படுற நியூட்ரிஷனை இந்த மெடிக்கல் பார்ட் தான் உன் சிஸ்டருக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்துட்டு அந்த பொல்யூஷன் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டு உன்னோட சிஸ்டர் இன்டர்னல் ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணிருக்க. இதை வச்சு பார்க்கும்போது இன்னும் 6 months தான் உயிரோட இருப்பான். இதை கேட்ட லின் வந்துட்டு, இந்த மெடிக்கேஷனை வச்சு இவ்வளவு நாள் கண்ட்ரோல்ல தானே இருந்துச்சு, சடனா எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்க, நாங்க செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவளுடைய டாலரன்ஸ் லெவல் கம்மி ஆயிடுச்சு, அதுதான் இதுக்கு மெயின் ரீசன். பதிலுக்கு அவனும், இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்க, இப்போதைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே அவன் வந்துட்டு, நீங்க சொல்லுங்க டாக்டர், எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். பதிலுக்கு அவர் வந்துட்டு, சன்ஸ்டோன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, அது உன் சிஸ்டரோட பாடியில இருக்க பொல்யூஷனை சப்ரஸ் பண்ணிடும். ஆனா அது வந்துட்டு நம்ம கண்ட்ரியுடைய நேஷனல் ட்ரெஷர், அவ்வளவு ஈஸியா கிடைக்காத. என்னதான் உன்னுடைய சிஸ்டர் இந்த நாட்டுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருந்தாலும் இந்த கவர்மெண்ட் அவளுக்கு அந்த ஸ்டோனை கொடுக்காது. அவ கோமால இவ்வளவு சீரியஸா இருக்கிறது தெரிஞ்சும் அவங்க அந்த ஸ்டோனை கொடுக்க மாட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி எந்த ரீசன் இருந்தாலும் சரி, நான் என்னுடைய சிஸ்டரை கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த கிரிமட்டோரியம் போறான். அப்ப அவனுடைய மனசுக்குள்ள, கவர்மெண்ட் எனக்கு அந்த சன்ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா என்ன, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு வாரியரா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க பார்த்தா அங்க பீஸ்டுடைய பாடி இல்ல, அதுக்கு பதிலா வாரியர்ஸ் உடைய பாடி தான் இருக்கு. உடனே அவங்களை அப்சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போக அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு வாரியர் எழுந்துக்கிறான். ஆக்சுவலா அவன் வந்துட்டு கரெக்ட் ஆயிட்டான். அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அதை டாச் பண்ணாலும் அவன் ரொம்ப ஆக்ரோஷமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். ஃப்ரண்ட் லைன்ல இருந்த ஒரு வாரியர் கரெக்டா இருக்கான். அவன் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் தான், நம்ம நாட்டுக்காக தனியே தியாகம் பண்ண ஒரு வாரியர். அவனோட கடைசி மூச்சு வரைக்கும் ஃப்ரண்ட் லைன்லயே இருந்திருக்கான். அவனோட பஞ்சை பிளாக் பண்ணிட்டு அவன் சுத்தமா கான்சியஸ்ல இல்ல, வெறும் மசில் மெமரியை வச்சு என் கூட சண்டை போடுறான். அப்ப அவன் ட்ரைனிங் எடுத்த மாதிரி சண்டை போடுறான்னா அவனுடைய நெக்ஸ்ட் மூவ் வந்துட்டு ரைட் ஸ்ட்ரெயிட் பஞ்சா தான் இருக்கும். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அதை டாச் பண்ணி ஒரு கிக்க லான்ச் பண்றான். அந்த நேரத்துல அவன் அன்ஸ்டேபிள் ஆகும்போது அவனோட பின்மண்டையிலேயே ஒரு அட்டாக்க லான்ச் பண்றான். அந்த பவரோட எஃபெக்ட்ல அவன் கீழே விழுந்துடுறான். ஆனா அடுத்த நிமிஷமே பிரம்மாண்டமா எழுந்து நிக்கிறான். அவன் மேல வந்துட்டு ஒரு விதமான பிளார் எரியுது. இதை பார்த்த ஹீரோவும் பின்னாடி போயிட்டு அவனை நல்லா நோட் பண்ணும்போதுதான் அவன் ஃபுல்லாவே ஒரு மான்ஸ்டரா மாறிட்டான்னு தெரியுது. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவை நோக்கி ஒரு அட்டாக் லான்ச் பண்ணான். இதை பார்த்து அவனும் அவனோட ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் முன்னை விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோவும் அவனுடைய அட்டாக் எல்லாத்தையும் டாச் பண்ணிட்டு அவன் செஸ்ட நோக்கி ஒரு பஞ்சை லான்ச் பண்ணான். அந்த இடத்துல ஒரு வாய் மாதிரியான விஷயம் ஓப்பன் ஆக நம்ம ஹீரோவும் அப்படியே அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பின்னாடி வந்த அந்த மான்ஸ்டரும் ஒரே பஞ்ச் சரியா அடி வாங்கிட்டு எழுந்த நம்ம ஹீரோவும் அவனுடைய அப்பியரன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகல, அவனுடைய பேட்டர்னும் மான்ஸ்டர் மாதிரி மாறி இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் வாரியர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு. அவங்க உயிர் போற தருணத்திலையும் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டாம இருந்தேன். ஆனா இப்ப இவன் முழுசா மான்ஸ்டரா மாறிட்டான். இதுக்கப்புறம் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட்டுடைய வீக் பாயிண்டா சர்ச் பண்றான். அது அவனுடைய ஹார்ட்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவனுடைய கிளாஸை கொண்டு வந்து அந்த மான்ஸ்டரோட ஹார்ட்லயே அதை இறக்குறான். என்ன மன்னிச்சிருங்க சார், ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்ல உடனே சிஸ்டம்லயும் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவல் 3 மாறுது. உடனே அவரை பார்த்துட்டு, உங்களுக்கு மட்டும் ஹியூமன் கான்சியஸ் இருந்துச்சுன்னா நான்லாம் உங்களுக்கு ஒரு மேட்சே கிடையாது அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அந்த மான்ஸ்டர் உடம்புல இருந்து கரப்ஷன் வெளியாகுது. இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண அவனால அதை ஓபன் பண்ண முடியல. ஏன்னா அந்த டோர் வந்துட்டு 2 சைட்ல இருந்து பட்டனை பிரஸ் பண்ணாதான் ஓபன் ஆகும். உடனே ஹீரோ வந்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா நானும் கரெக்ட் ஆகி ஒரு மான்ஸ்டரா மாறிடுவேன் அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.